கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விளக்கை எல்லோரும் ஏற்றி விளக்கு தண்டின் மீது வைப்பர் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை நாம் கேட்டோம். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய விழா நாயகர் தந்தை புனிதர் பியோ அப்படிப்பட்டவர். கடவுளால் ஒரு விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைக்கப்பட்டவர் தான் அவர். அதுவும் உலகம் பல நேரங்களில் இறைவனை விட்டு விலகி போய் தங்களுடைய சுயநலன்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை புதைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் கடவுளுடைய அருள்கரம் இன்னும் தொடர்ந்து செயலாற்றுகிறது என்பதை நிரூபித்தவர்தான் தந்தை பியோ. இத்தாலி நாட்டில் 1887 ஆண்டு பிறந்தவர் இவர். கூடவே ஒரு மூத்த சகோதரர், 3 சகோதரிகள், இளைய சகோதரிகள். 2 பேர் சிறு வயதிலே இறந்து போய் விடுகிறார்கள். இவர்களோடு ஒரு எளிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தந்தை பியோ. 5 வயதிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை பின்னாளில் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதாக அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். பட் அவர் நான் கண்டிப்பா கடவுளுக்காக அவருடைய பணியில் இணைந்து இந்த உலகிற்காக திரு அவைக்காக பணியாற்றும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். 6 வயதிலிருந்தே அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கொடை கிடைக்கிறது. அவருடைய தீர்மானம் எடுத்ததன் விளைவாக இருக்கலாம். அவருக்கு என்ன கொடை கிடைக்கிறது என்றால், அவர் தன்னுடைய கார்டியன் ஏஞ்சல், தன்னுடைய பாதுகாவலர் வானதூதரோடு பேசுகிற அற்புதமான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அத்தோடு கூடவே அந்த சிறு வயதிலிருந்தே இயேசு, அன்னை மரியாள், அவருடைய பாதுகாவலர் வானதூதர், கார்டியன் ஏஞ்சல், இவர்களோடு அவர் உரையாடுவாராம். பின்னாளில் அவர் அதை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்ற போது, அப்படியா அந்த வயசுலே வா, எங்களுக்கு எல்லாம் காட்சி தரலையப்பா, நீ யார்ட்டையாவது சொன்னியான்னு கேட்டாராங்க. இல்ல, நீங்க எல்லாரும் தான் அப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்குமே இவர்கள் காட்சி கொடுப்பார்கள், எல்லாரும் தான் அது வழக்கம் போல அம்மாவிட்ட பையன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அற்புத வரம் பெற்றவர் தான் தந்தை பியோ. அவருக்கு சரி எப்படியாவது கண்டிப்பாக ஆண்டவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஆவல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய 10 வயதுல போய் கேட்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற மோனஸ்ட்ரியில போய் கேட்கிறாங்க, என்னுடைய பையனை சேர்த்துக்குவீங்களான்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. ஆனால் இவர் வெறும் ஒரு விவசாய கூலியாக அந்த அவர்களுடைய விவசாய பண்ணையில் தொழில் ஆடு எல்லாம் மேய்த்துட்டு இருந்ததுனால அவருக்கு போதுமான கல்வி இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், ஒன்னும் படிக்கல, அதனால போய் நல்லா படிக்க வைங்க, அவர் படித்த பிறகு அவர் குறுமடத்தில் சேர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா படிக்க வைக்கிறதுக்கு போதுமான வசதி இல்லை. எனவே அவருடைய தந்தை தன்னுடைய மகனுக்காகவே அமெரிக்கா போகிறார். அமெரிக்காவிற்கு போய் உழைக்கிறார். அங்கிருந்து உழைத்து காசு அனுப்பி வீட்டில் பிரைவேட் டியூஷன் வச்சு அவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்புறம் ஓரளவு கல்வி கற்று தேர்ச்சி பெற்ற பிறகு 15 வயதில் அவர் போய் துறவர மடத்திலே கப்புச்சியன் சபை போய் சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே இருக்கும்போது அதிகமான நேரம் அவர் இறைவனோடு செலவிடுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, சின்ன வயசுல அவருக்கு நிறைய நோய்கள்.